சீசன் 7 வின்னர் என்னமா நீ உள்ள இருக்க, சீசன் 8 வின்னரையும் நீ தாண்டிட்டு போயா, சீசன் 8 வின்னரும் வந்துட்டு நீயா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கான டே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருமே உள்ள வருவாங்க. எப்படின்னா யார் யார் ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த மாதிரி எல்லாம் உள்ள வருவாங்க. காலையிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ப்ரோமோல பாத்துருந்தோம், நம்ம விஷால் ப்ரோ வந்துட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப லைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம பவித்ராவோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, அண்ட் நம்ம விஜய் விஷாலோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. விஜய் விஷாலோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது நான் ஃபுல் டீட்டெயிலா வீடியோ போடுறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்கும். அது நல்ல பயங்கரமான ஒரு விஷாலுக்கு இந்த அடியா இருக்கும். ஓகேங்களா, விஷாலுக்கு பயங்கரமான அடி இன்னைக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் மகேஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மகேஷ். அவர் வந்து பேச்சு வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அண்ட் காமெடி வைப் இருக்கும், அண்ட் நிறைய மோட்டிவேஷன் இருக்கும். அந்த மாதிரி வந்து எனக்கெல்லாம் பர்சனலி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈரோடு மகேஷ் பேச்சலாம். அண்ட் அந்த இதுல வந்து வரும்போது வந்து நம்ம ஹார்லி குயின் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலை வந்து ஒரே ஷாக்கு. அருண் ஹார்லி குயின் வந்தோன்னா வந்துட்டு தலைவனுக்கு வந்து கை ஓடல காலு ஓடல. அங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு தலைவர் வந்துட்டு பிக் பாஸ் உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஹார்லி குயின், எனக்கு ஹார்லி குயின்க்கு வணக்கம் நன்றி, ஹார்லி குயினுக்கு ஹார்லி குயின் ஹார்லி குயின். அவங்க அம்மா அப்பா வந்தப்போ கூட அர்ச்சனாவை லாஸ்டா கேட்டதா சொல்லுங்க, அர்ச்சனாவை மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவர் வந்து சொல்லி விட்டுருப்பாப்ல. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வந்தோன்னா வந்துட்டு அர்ச்சனா வந்து ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு யாருன்னா அருணும் நம்ம தலைவர் நம்ம சீசன் 7 வின்னர் நம்ம அர்ச்சனா அவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா கட்டிப்பிடிச்சிட்டு அழுகிறாங்க. ஐ மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது இதான் என்னோட ஹார்லி குயின் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எல்லா ஹவுஸ்மேட்டுக்கும் வந்துட்டு நம்ம சீசன் 7 வின்னரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த வீட்டுல வந்துட்டு இப்படி உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இப்படிதான் இருப்பேன், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் கூட வந்துட்டு இந்த வீட்டுல வந்துட்டு இப்படி இருப்பேன், இந்த வீட்டுல தான் எனக்கே ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு, இப்படிலாம் நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தலைவர் வந்துட்டு செம்மையா வந்துட்டு சொல்லியிருந்தாரு. இப்ப எப்படி போயிட்டு இருக்கியோ அப்படியே வந்துட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் வந்துட்டு திடீர்னு போடுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நீ வந்துட்டு இப்ப எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்த, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு எவ்வளவு ஃபயரா போயிட்டு இருந்தியோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீ அப்படியே வந்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் நீ வந்துட்டு ஓ மேல வந்துட்டு நீ அந்த ஒரு செல்ஃப் டவுனை வந்துட்டு நீ கீழே கொண்டு வராத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நீ வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கல, நீ ஒரு செல்ஃப் ஸ்டாண்ட் வந்து எடுத்து வச்சிருக்க, அந்த இதை வந்துட்டு நீ கீழே டவுன் பண்ணி கொண்டு வராத, உன் போக்கு வந்துட்டு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தலைவர் வந்து சொல்றாரு, ஆல்ரெடி நிறைய ஃபேமிலி நிறைய இடத்துல வந்து சொல்றாரு, என்னன்னா ஃபேமிலியில வரும்போது ஏன் ஒரு வாரம் இருக்க, ஏன் ஒரு வாரம் இப்படி ஆயிட்டு, ஏன் ஒரு வாரம் எல்லாருமே இப்போ வந்துட்டு உள்ள வந்தவங்க எல்லாருமே அருண்கிட்ட வந்துட்டு இந்த வார்த்தை வந்து கேட்காம இருந்தது கிடையாது. ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிறது நிறைய வார்த்தை வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தான் இப்பயும் வந்து கேட்கறாங்க, இந்த ஏன் இப்ப இருக்கு அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு தலைவர் வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு கேட்கும்போது நம்ம தலைவர் வந்துட்டு சொல்றாப்ல, பெஸ்ட் நெக்ஸ்ட் வாரம் வந்துட்டு நான் பெஸ்ட்டை கொடுப்பேன், டிடிஎஃப் வின் பண்ணுவேன், டிடிஎஃப்க்கு நல்லா வந்துட்டு எஃபெக்ட் போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு மிஸ் யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் இந்த ஒரு வார்த்தை பாருங்களா, யார் என்ன சொன்னாலும் யூ ஆல்வேஸ் மை ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்க வந்துட்டு லவ் வந்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா டே ப்ரோமோல பார்க்க போல கொஞ்சிக்கிட்டே இருக்கானுங்க, எனக்கு காண்டாவது. என்னடா இது பிக் பாஸா இல்ல ஃபேமிலி டாஸ்க்கு கொண்டு வந்தீங்க, ஓகே, இதுல என்னடா லவ்வர்ஸா உள்ள வரானுங்க, இதுல எனக்கு புரியல, இவனுக்கு எதுக்குதான் அப்படி பண்றானுங்க அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு தெரியல. அண்ட் இந்த ஒரு காதல் நினைவுகள் தாங்காது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சாங் எப்படின்னா, இந்த காதல் நினைவுகள் தாங்காது காப்பி ரைட்டு போட்டுறாத எடு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பாட்டுலாம் செம்மையா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் பாட்டு வந்துட்டு சூப்பராகவே பாடுவாங்க. சீசன் 7 வந்துட்டு அதிகமா வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்பயும் பாட்டு பாடிட்டு சூப்பரா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு பிக் பாஸா இல்ல இது லவ் ஸ்டோரி எதுவும் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.